அன்பர்களே, இன்று சம்பக சஷ்டி விழா நிறைவு நாள். அதனாலே பைரவன் கோவில் ஸ்ரீ காலபைரவர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். திருவையாறு கும்பகோணம் சாலையில் உள்ள பைரவன் கோவில் என்னும் ஊரில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. சுவாமிமலையில் இருக்கும் முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் பெற சிவபெருமான் புறப்படும் போது மற்ற பரிவார தேவதைகளும் புறப்பட்டனர். அப்போது அவர் பைரவரை மட்டும் பைரவன் கோவில் என்னும் தலத்தில் தங்கி அருள் பாலிக்குமாறு கட்டளையிட்டார். அதன்படி பைரவர் இத்தலத்தில் காவிரி நதியின் வடகரையில் தெற்கு முகமாக அமர்ந்தார். ஆலயத்தின் வலதுபுறம் உத்தரவாகினியாக ஒரு வாய்க்கால் ஓடுகிறது. பைரவர் நோக்கிய தென்புறத்தில் மயானமும் உள்ளது. எனவே இது காசிக்கு சமமான பெருமை பெற்றது. காசியில் உள்ள கால பைரவரின் அத்தனை சக்திகளையும் உள்ளடக்கியவராக இந்த பைரவர் உள்ளார். பைரவரை இங்கு ஸ்தாபித்து ஈசன் தங்கிய இடம் ஈசன்குடி ஆகி தற்போது ஈச்சங்குடி எனப்படுகிறது. தேவர்களை நிறுத்தி சென்ற இடம் தேவன்குடி. கணபதியை பூஜித்து புறப்பட்ட இடம் கணபதி அக்ரஹாரம். கவிகளை கப்பிஸ்தல ஊரிலும், தேவியை உமையாள்புரத்திலும், நந்தியை நந்தி மதகிலும், கங்கையை கங்காபுரத்திலும் ஸ்தாபித்து ஈசன் மட்டும் சுவாமிமலைக்கு சென்றார். பைரவன் கோவிலில் ஸ்தாபிதம் செய்யப்பெற்ற ஸ்ரீ காலபைரவருக்கு ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலும் அர்த்தஜாமத்தில் உலக நலன் கருதி ஸ்வர்ணாகர்ஷண மூல மந்திரம் ஜபித்து சிறப்பு ஹோமம் நடைபெறுகிறது. அத்துடன் 108 சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் ஆகியவையும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த காலபைரவர் நோய் தீர்க்கும் மருத்துவர், வறுமை போக்கி வளம் சேர்ப்பவர், திருமணப்பேறு புத்திரப்பேறு அளிப்பவர், சளித்தொல்லை போக்குபவர், இழந்த பொருள்களை மீட்டு தருபவர், பகை நீக்குபவர், காரியங்களில் மிக பெரிய வெற்றிகளை நமக்கு குவித்து தருபவர். இவரை அஷ்டமி திதியிலும், திருவாதிரை நட்சத்திரத்திலும், ஞாயிறு வியாழக்கிழமை உச்சி காலத்திலும் வழிபட்டால் நற்பலன்கள் நமக்கு கைகூடும். ராகுகால நேரங்களிலும் தேய்பிறை அஷ்டமிகளில் நடைபெறும் ஹோமத்திலும் கலந்து கொண்டு வழிபட்டால் நற்பலன்கள் கைகூடும். கோவில் சிறிய கோவில்தான், சாலை ஓரத்தில் அமைந்துள்ளது. தேய்பிறை அஷ்டமி நாளில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் இங்கே வருகை தருகிறார்கள். தற்போது கோவிலின் பின்புறம் பைரவருக்காக விரிவாக்கப்பட்ட திருக்கோயிலாக அமைக்கப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்து, புனுகு சாற்றி, எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து, ஏழ் சாதம் படைத்து, பாயசம் படைத்து வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்கிடும். சனிக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் வடை மாலை, வெற்றிலை மாலை அணிவித்து, புனுகு பூசி, பால் பாயாசம் படைத்து, இரும்பு விளக்கில் இலுப்ப எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் சனியின் கெடுபலன்கள் குறைந்துவிடும். புதன்கிழமை பைரவருக்கு மரிக்கொழுந்து மாலை சாற்றி, பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட்டால் கல்வி வளம் கூடும். வேண்டியவற்றை வேண்டியவாறு அருளும் பைரவன் கோவில் ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டு நாம் உய்வோமாக. ஓம் பைரவாய நமஹா. ஓம் நம சிவாய்.